Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CW3551 யூனிட் 5 வெப் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சப்ஜெக்டில் யூனிட் 5 வெப் செக்யூரிட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் எடுத்தது பார்க்க போகிறோம். ஆல்ரெடி யூனிட் 1, 2, 3, 4 இந்த யூனிட்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 5ல வெப் செக்யூரிட்டி தான் யூனிட்டோட நேமே. அந்த வெப் செக்யூரிட்டினா என்னன்ற பேசிக்கை மட்டும் ஷார்ட் நோட்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இது ஒரு ஸ்டோரி சப்ஜெக்ட் தான். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுட்டா போதும், சைட் ஹெட்டிங் தெரிஞ்சால் போதும், வந்ததே தான் திரும்ப வரும். அந்த ஆத்தென்டிகேஷன், இன்டெகிரிட்டி, கான்ஃபிடென்ஷியாலிட்டி இதை பற்றி தான் அந்த செக்யூரிட்டி எல்லாத்துலேயுமே பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிவிட்டு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வச்சு எழுதுனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த சப்ஜெக்டில் மார்க் வரும். ஓகே, ஸோ வெப் செக்யூரிட்டி அப்படின்றது என்னென்னா வெப்சைட்ஸை, வெப் அப்ளிகேஷன்ஸை, வெப் சர்வர்ஸ் எல்லாம் ஹேக்கர்லேருந்து, மால்வேர்லேருந்து, ஒரு அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ்லேருந்து, டேட்டா டெஃப்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த ப்ராசஸை தான் இந்த வெப் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா இன்டர்நெட்டில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வெப்சைட், ஜிமெயிலு, அமேசான், பேங்கிங் சைட்ஸு, இது எல்லாமே ஹேக்கருக்கு வல்னரபிள் தான். தட் மீன்ஸ் ஹேக்கரால் ஹேக் பண்ண முடியும். இதிலிருந்து இந்த வேர்ல்டு வைடில் இருக்க இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய டேட்டாவை சேஃபாக பார்த்துக்கணும். ஸோ கான்ஃபிடென்ஷியலாக நம்ம டேட்டாவை வச்சுக்கணும். இதுக்கு தான் இந்த வெப் செக்யூரிட்டி அப்படின்ற கான்செப்டே கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ நம்ம பாஸ்வேர்டை அடுத்தவங்கள்ட்ட பாதுகாக்கிறது, கிரெடிட் கார்டு ஃப்ராடு, வெப்சைட் ஹேக்கிங்கு, இதெல்லாம் தடுக்கிறதுக்காக. ஸோ செக்யூரிட்டி இல்லாத வெப்சைட்னா ஹேக்கர் ஈஸியாக லாகின் பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே திருடிட்டு பிஸ்னஸில் இருக்க யூசர் நேம் எல்லாத்தையுமே எடுத்து அவங்க என்ன வேணா செய்ய முடியும். ஸோ அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அந்த வெப்ல கொண்டு வந்தது தான் இந்த வெப் செக்யூரிட்டி அப்படின்றது. ஸோ இதில் மெயினாக இருக்கிற கீ ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, நம்ம யூசர் ரீடபிள் ஃபார்மில் இருக்க டேட்டாவை அன்ரீடபிள் ஃபார்மில் மாற்றுறதுக்கு பேர் தான் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் வெப்சைட் HTTPS எல்லாம் யூஸ் பண்ணி ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், அது செக்யூர் சாக்கெட் லேயர், டிரான்ஸ்போர்ட் லெவல் லேயர் ப்ரோட்டோகால், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறப்ப பத்திரமா பார்த்துக்கும். ஓகேவா? இப்போ பாஸ்வேர்டோ, ஓடிபியோ, கார்டு டீட்டெயில்ஸோ இது எல்லாத்தையுமே சர்வருக்கு போகும் முன்னாடியே என்கிரிப்ஷன் பண்ணி தான் அனுப்பும். ஸோ நம்ம யூசர் பண்ணுற டீட்டெயில்ஸ் ஹேக்கருக்கு ரீடபிள் ஃபார்மில் இருக்கக்கூடாது, அன்ரீடபிள் ஃபார்மில் மாற்றிடணும். அந்த வேலையை பார்க்கறதுக்கு பேர் தான் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா யூசர் யாருன்னு வெரிஃபை பண்ணுறது. ஓகேவா? பாஸ்வேர்டு, ஓடிபி, நம்மளோட பயோமெட்ரிக்ஸ்லாம் வச்சு இவங்க தான் கரெக்டான யூசரா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறது. ஆத்தரைசேஷன் அப்படின்னா என்னன்னா அந்த கரெக்டான யூசருக்கு என்ன ஆக்சஸ் பவரோ அதை டிசைட் பண்ணி கொடுக்கறது. ஓகேவா? யூசருக்கு என்ன ஆக்சஸ் இருக்கணும்னு டிசைட் பண்ணுறது. இப்போ அட்மின் ரோல் வேற, நார்மல் யூசர் ரோல் வேற. அட்மின்க்கு சில பல எக்ஸ்ட்ரா நம்ம இது பண்ணுறோம். இப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை எடுத்துக்கோங்களேன், நம்ம ஒரு செட்டிங்ஸ் நம்ம பண்ணுவோம், யூசர் அட்மின் மட்டும்தான் மெசேஜ் பண்ண முடியும், வேற யாராலையும் மெசேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி லாகின் பண்ண யூசர் ரியலான்னு செக் பண்றது ஆத்தென்டிகேஷன். அந்த யூசருக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கு அதுல மாத்துறதுக்குன்றது ஆத்தரைசேஷன். ஓகேவா? தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் வல்னரபிலிட்டிஸ். தட் மீன்ஸ் SQL இன்ஜெக்ஷன், அதாவது நம்ம query இன்ஜெக்ஷன் பண்றது, நம்ம கிராஸ் சைட், ஒரு சைட் இல்லாம இன்னொரு தப்பான சைட்ல போய் ஹேக்கர்ட்ட மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வெப்சைட்ல லூப் ஹோல்ஸ் இருந்தா அட்டாக்கர் என்ன பண்ண முடியும்னா நம்ம இன்பாக்ஸ்ல இருக்க கோடை டைப் பண்ணிட்டு சர்வரை ஃபுல் பண்ணுவாங்க. ஓகேவா? தப்பா சர்வரையே ஏமாத்துவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்காக இருக்கிறது தான் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் வல்னரபிலிட்டிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டேட்டா பிரைவசி. டேட்டா பிரைவசினா என்ன? வெப்சைட் என்ன பண்ணணும், எந்த வெப்சைட்டா இருந்தாலும் நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பா அது ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில், கார்டு டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஓகேவா? அது டேட்டா பிரைவசி. அதுக்கு லாஸ்லாம் இருக்கு. ஓகேவா? லாஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் GDPR, CCPA லாஸ் எல்லாம் இதை பத்தி தான் சொல்லும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் மால்வேர் ப்ரொடெக்ஷன். மால்வேர் அப்படின்னாலே என்ன? அன்வான்ட் திங்ஸ், வைரஸ், ரேன்சம் வேர், வார்ம்ஸ், ஸ்பைவேர், இதெல்லாம். ஸோ வெப்சைட்டுக்கு மால்வேர் வந்துடுனா யூசரோட கம்ப்யூட்டரும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ஸ்கேனிங் அண்ட் ஃபில்டரிங் பண்ணி என்ன பண்ணணும்னா அந்த அடிக்கடி அந்த வைரஸ் ஏதாவது இருக்கா, அட்டாக் பண்ணியிருக்கா நம்ம சிஸ்டம்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த வெப் செக்யூரிட்டி. ஓகேவா? சிக்ஸ்த் ஒன் ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் பேட்சிங். ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் பேட்சிங் அப்படின்னா சாஃப்ட்வேர், சர்வர், பிளகின்ஸ் எதா இருந்தாலுமே அடிக்கடி
அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருந்து அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா ஓல்டு சாஃப்ட்வேரில் ஏதாவது வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை அப்டேட் பண்ணி என்ன பண்ணுன்னா பேட்ச் ஒர்க்கிங் போய்கிட்டே இருக்கும். அப்போ தான் நியூ சாஃப்ட்வேர்ஸ் வர நம்மளுடைய சிஸ்டமை யாரும் ஹேக் பண்ணாமல் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த கீ காம்போனன்ட்ஸ் ஆஃப் த வெப் செக்யூரிட்டி. இதில் நிறைய வெப் அட்டாக்ஸ்லாம் நடக்கலாம். ஓகேவா? வெப் செக்யூரிட்டியில் நிறைய அட்டாக்ஸ் நடக்கலாம். ஈஸியாக வந்து நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபிஷிங் அட்டாக் வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம இதெல்லாம் வந்து லாஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருப்போம். ஃபிஷிங்னா என்ன? ஃபேக் வெப்சைட்டு, ஃபேக் இமெயிலு, யூசரோட ஃபேக் டேட்டாஸ் எல்லாம் ஃபேக்காக வந்து கிரியேட் பண்ணி அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் திருடுறது. ஓகேவா? அதுதான் ஃபிஷிங் அட்டாக். அடுத்து மேன் இன் த மிடில் அட்டாக். நம்ம வந்து சென்டர் வந்து ரிசீவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறப்ப இடையில ஒருத்தவங்க எடுத்து அந்த மெசேஜை அப்படியே சேஞ்ச் பண்றது. இதை வந்து நம்ம மேன் இன் த மிடில் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டெனியல் ஆஃப் சர்வீஸ். நம்ம சர்வரை ஓவர்லோட் பண்ணி மொத்தமா கிராஷ் பண்றதுக்கு பேரு டெனியல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் அப்படின்னா என்னன்னா பாஸ்வேர்ட் கெஸ் பண்ணிட்டு ரிப்பீட்டடா ட்ரை பண்றது. ஓகேவா? நம்மள ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படின்னாலே ஆப்டிமைசேஷன் சொல்யூஷன் சொல்லுவோம். நம்மளுடைய இருக்க எல்லா காம்பினேஷன்ஸையும் ட்ரை பண்ணி இப்படிதான் இருக்குமோ பாஸ்வேர்ட்னு கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றது ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். ஓகே, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ் வந்து என்னெல்லாம் வெப் செக்யூரிட்டியில யூஸ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் SSL TLS தான். ஓகேவா? செக்யூர் சாக்கெட் லேயர் டிரான்ஸ்போர்ட் லேயர் புரோட்டோகால். அதாவது யூசரோட கம்யூனிகேஷன் வந்து செக்யூரா இருக்கணும்ன்றது. இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளியரா நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஓகே, செகண்ட் ஒன் ஃபயர்வால். ஃபயர்வால் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபயர்வால் அப்படின்னாலே அன்ஆத்தரைஸ்டு யூசர்லாம் இருப்பாங்களா அவங்களெல்லாம் பிளாக் பண்றது தான் இந்த ஃபயர்வாலோட வேலை. அடுத்து இன்ட்ரூஷன் டிடெக்ஷன். தட் மீன்ஸ் டிடெக்ட் அட்டாக்ஸ். இந்த மானிட்டர்ஸ் நம்மள ஏதாவது விஷயங்களை சிஸ்டம் வந்து ஏதாவது அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு வைரஸ்லாம்னா நமக்கு வந்து ஒரு விஷயத்த கொடுத்துரும். இந்த மாதிரி ஒரு அலர்ட் கொடுத்துரும். இந்த மாதிரி உங்க சிஸ்டம்ல வைரஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி அப்டேட் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றது தான் இந்த இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம். ஓகேவா? தென் இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் வந்து டிடெக்டும் பண்ணும், பிளஸ் அதுவே நம்ம கிட்ட சொல்லும் முன்னாடி பிளாக்கும் பண்ணிடும். அது வந்து இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்ணும், இது வந்து சேர்த்து ப்ரிவென்ட்டுமே பண்ணிடும். ஓகேவா? அடுத்து ஆக்சஸ் கண்ட்ரோல் டெக்னிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல், மேனிட்டரி ஆக்சஸ் கண்ட்ரோல், டிஸ்கிரிமினேட்டரி ஆக்சஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஆக்சஸ் கண்ட்ரோலுமே பண்ணும். ஓகேவா? தென் ஹேஷிங் அண்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர் இன்டெகிரிட்டி பண்ணும். தென் ஆத்தென்டிகேஷன் பண்ணி கரெக்டான டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு கரெக்டான சென்டர் தான் ஒரு ஃபைலை கரெக்டாக அனுப்பிச்சிருக்காங்களான்னு செக் பண்ணுறது. ஓகேவா? இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா சம் ஆஃப் த மெயின் திங்ஸ் என்னெல்லாம் அட்டாக்ஸ்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றது வெப் செக்யூரிட்டியில். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். வெப் செக்யூரிட்டினா இன்டர்நெட்டில் இருக்க வெப்சைட்டு, யூசர் டேட்டா, சர்வர் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி அட்டாக் பண்ணி மால்வேர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் வெப் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ HTTPS, ஆத்தென்டிகேஷன், ஃபயர்வால், என்கிரிப்ஷன், செக்யூர் கோடிங் இதெல்லாம் யூஸ் பண்ணதை தாண்டி சேஃபாக ப்ரௌசரை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் ஒரு நல்ல இடத்த கொடுக்கறது தான் இந்த வெப் செக்யூரிட்டியோட வேலை. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த யூனிட்ல அப்படின்னா SSL-ம் செட் ப்ராசஸிங்கு, DS வெரிஃபிகேஷன், டிஜிட்டல் சிக்னல் வெரிஃபிகேஷன் இது மூணும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இந்த யூனிட்டை பொறுத்தளவு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா. ஓகேவா? அந்த 3 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸை நெக்ஸ்ட் சொல்லித்தரேன். ஸோ மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.